படம் எப்படின்னா? படம் நல்லா இருக்கு, என்கேஜா இருக்கு படம். ஹிந்தியும் மலையாளத்திலையும் பார்க்காதவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாங்கள் அந்த படத்தை ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த அந்தாதுனை வந்து ஆயுஷ்மான் குரானா வந்து வேற லெவலில் பண்ணியிருப்பாப்ல. பட் அது ஈக்குவலாக வந்து பிருத்திவிராஜும் பண்ணிட்டாங்க, பிரசாந்தும் பண்ணிட்டாங்க. பிரசாந்துக்கு நல்ல கம்பேக் படம். 8 வருஷம் கழிச்சு வந்தால் கூட ரொம்ப நல்ல படம் பார்க்கலாம். படத்தில் வந்து சிம்ரன் வந்து வில்லியா பண்ணிருக்காங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்தது? ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹிந்தி படத்தை நல்லா படத்தை பார்த்துருப்பாங்க போல இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் வந்து டாப் ஸ்டார் பிரசாந்த் வந்து கண்ணு தெரியாத மாதிரி நடிக்க வச்சிருக்காங்க. இது வந்து தாண்டவம் படத்தில் வந்து விக்ரம் சார் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு லைன்ல வருதா? இது முழுக்க டிஃப்ரென்ஸ் தான். இல்லை, முழுக்க டிஃப்ரெண்ட். ஒரு பியானிஸ்டாக வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சாதாரணமாக நல்ல கண்ணு தெரிஞ்சவங்க வாட்சா கூட அவ்வளவு வந்து அவருக்கு வந்து ரெகக்னைஸ் கிடைக்காது. கண்ணு இல்லாத வாட்சானா ரொம்ப பாராட்டு கிடைக்குது. அந்த ஒரு கண்ணு தான் மேட்டர் நடக்கிறாரு. அதுக்கு மேலே வந்து நம்ம பண்ண முடியாது, ஸ்பாய்லர் ஆயிரும். படம் நல்ல படம், ஒன் டைம் பார்க்கலாம். ஸோ இத்தனை வருஷம் கழிச்சு பிரசாந்த் சார் ஸ்க்ரீனில் வந்தாலுமே இன்னும் பால் அபிஷேகம் அதெல்லாம் பண்ணுற ரசிகர்கள் வந்து இருக்காங்க. கண்டிப்பாக இருக்காங்க. கண்டிப்பாக 90s வந்து அவர் ஒரு ஃபேவரட் ஹீரோவாக இருந்தார். அந்த இது ஃப்ரெஷ்னஸ் வந்திருக்குது படம். அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காப்புல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பிரியானந்த் வந்து கவர்ச்சியாக இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. பசங்களை வந்து உள்ள வர வைக்கிறதுக்கு பிளான் பண்ணது பிரியானந்த், அதை கரெக்டாக செஞ்சுட்டாங்க. ஓரளவு படம் ஒருத்து பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்குண்ணா. படம் சூப்பர் டாப் ஆகுதுண்ணா, ஃபேமிலியோட பார்க்கலாம்ண்ணா. வேற லெவலு. அண்ணன் நடிப்பு செம்ம நடிப்புண்ணா. டான்ஸ்லாம் டாப்ண்ணா. எங்களுக்கு தெரியாதுண்ணா, எங்களுக்கு தெரியாதுண்ணா. என்ன படம் சூப்பரா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? பியானிஸ்ட், நான் ஒரு கீபோர்ட் பிளேயர், அதனால பியானிஸ்டா அவர் சூப்பரா ப்ளே பண்ணிருக்காரு. அதனால அது பிடிச்சனால காமெடினா சூப்பர் ப்ரோ. அவர் சிச்சுவேஷனுக்கு அப்படியே எப்பயும் போல டைமிங்கா போட்டு ஜாலியா போயிட்டாரு. இது வந்து தாண்டவம் படம் விக்ரம் சார் நடிச்ச மாதிரி ஒரு சாயல்ல இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. இது வந்து இவர் தனியா என்ன பண்ணிருக்காரு, இவர் எப்பவுமே புதுசா தான் ட்ரை பண்ணுவார் பிரசாந்த்ன்றவர். சோ அவர் பெஸ்டா பண்ணிருக்காரு, பார்க்கலாம். பல வருஷம் கொடுத்து இப்ப எல்லா ஆக்டர்ஸும் கம்பேக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பிரசாந்துக்கு ஒரு கம்பேக், அவ்வளவு கம்பேக் வந்துருவாரு. இப்ப தெரிஞ்சிருச்சு எல்லாமே, ஒரு கெட்டப்போட தான் வராரு, ஃபீல்டுக்கு வந்துருவாரு, ஒன்னும் பிரச்சனை. உங்களுக்கு பிடிச்சிருந்தது? தேங்க்ஸ். படம் சூப்பரா இருக்குண்ணா. படம் எப்படின்னா? படம் சூப்பர் டாப் ஆகுதுண்ணா, ஃபேமிலியோட பார்க்கலாம்ண்ணா. வேற லெவலு. அண்ணன் நடிப்பு செம்ம நடிப்புண்ணா. டான்ஸ்லாம் டாப்ண்ணா. எங்களுக்கு தெரியாதுண்ணா, எங்களுக்கு தெரியாதுண்ணா. படம் எப்படின்னா? படம் நல்லா இருக்கு, என்கேஜா இருக்கு படம். ஹிந்தியும் மலையாளத்திலையும் பார்க்காதவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நாங்கள் அந்த படத்தை ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த அந்தாதுனை வந்து ஆயுஷ்மான் குரானா வந்து வேற லெவலில் பண்ணியிருப்பாப்ல. பட் அது ஈக்குவலாக வந்து பிருத்திவிராஜும் பண்ணிட்டாங்க, பிரசாந்தும் பண்ணிட்டாங்க. பிரசாந்துக்கு நல்ல கம்பேக் படம். 8 வருஷம் கழிச்சு வந்தா கூட ரொம்ப நல்ல படம் பார்க்கலாம். படத்துல வந்து சிம்ரன் வந்து வில்லியா பண்ணிருக்காங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்தது? ரொம்ப அழகா இருக்கு. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹிந்தி படத்தை நல்லா படத்தை பார்த்துருப்பாங்க போல இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ படத்துல வந்து டாப் ஸ்டார் பிரசாந்த் வந்து கண்ணு தெரியாத மாதிரி நடிக்க வச்சிருக்காங்க. இது வந்து தாண்டவம் படத்துல வந்து விக்ரம் சார் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு லைன்ல வருதா? இது முழுக்க டிஃப்ரென்ஸ் தான். இல்லை, முழுக்க டிஃப்ரெண்ட். ஒரு பியானிஸ்டாக வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சாதாரணமாக நல்ல கண்ணு தெரிஞ்சவங்க வாட்சா கூட அவ்வளவு வந்து அவருக்கு வந்து ரெகக்னைஸ் கிடைக்காது. கண்ணு இல்லாத வாட்சானா ரொம்ப பாராட்டு கிடைக்குது. அந்த ஒரு கண்ணு தான் மேட்டர் நடக்கிறாரு. அதுக்கு மேலே வந்து நம்ம பண்ண முடியாது, ஸ்பாய்லர் ஆயிரும். படம் நல்ல படம், ஒன் டைம் பார்க்கலாம். ஸோ இத்தனை வருஷம் கழிச்சு பிரசாந்த் சார் ஸ்க்ரீன்ல வந்தாலுமே இன்னும் பால் அபிஷேகம் அதெல்லாம் பண்ற ரசிகர்கள் வந்து இருக்காங்க. கண்டிப்பாக இருக்காங்க. கண்டிப்பாக 90s வந்து அவர் ஒரு ஃபேவரட் ஹீரோவாக இருந்தார். அந்த இது ஃப்ரெஷ்னஸ் வந்திருக்குது படம். அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காப்புல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பிரியானந்த் வந்து கவர்ச்சியாக இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. பசங்களை வந்து உள்ள வர வைக்கிறதுக்கு பிளான் பண்ணது பிரியானந்த், அதை கரெக்டாக செஞ்சுட்டாங்க. ஓரளவு படம் ஒருத்து பார்க்கலாம்.